வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் TNUSRB PC கான்ஸ்டபிள் ஜெயில் வார்டன் ஃபயர்மேனுக்கான அட்மிட் கார்டு எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த பேஜ் வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மொபைல் மூலமாக எடுத்துக்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துக்கோங்க. லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துகிட்டு இங்கே TNUSRB வெப்சைட் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துட்றேன். அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கணும். லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு பிறகு அங்கே பார்த்திங்கன்னா டேரெக்டாக அவருடைய இதில் கம்பைன்ட் ரெக்யூப்மெண்ட் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள், கிரேட் 2 ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் இருக்குது பார்த்திங்களா. அதை சும்மா நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட் ஃபார் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் இருக்குது வந்து பார்த்திங்களா. அதை ஒன்ஸ் மோர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் வந்து சப்போர்ட் ஆகாது நம்ம செல்லில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வியூ பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 பார்த்திங்கன்னா 1024 இன்ட்டு இது இருக்கும் பிக்சல் இருக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் லாஸ்ட்டு இங்கே 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா. இங்கே வர டெஸ்க்டாப் சைட் இருக்குது. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். அப்படி கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து ஷர்க்கிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி, ஓகேங்களா, உங்கள்கிட்ட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்குங்க. இப்போது நம்ம யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கிங்களே இல்லை பாருங்கள். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது. இப்போ நான் லேண்ட்ஸ்கேப் எடுத்துட்றேன். அப்படியே அது இதை கொடுத்தா கூட டவுன்லோட் ஆகுது பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகாது. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா அந்த பேஜ் வந்துடும். ஆனால் கிளிக் த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் காட்டும். ஓகேங்களா? ஆனால் டவுன்லோடு காட்டாது. அப்போயே வந்து மேலே நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டிஸ்டர்ப் சைட் மாற்றின கண்டினியூ கொடுத்து பார்த்திங்கன்னா இப்போது அட்மிட் கார்டு டவுன்லோடு காட்டும். ஓகேங்களா? இப்போ இந்த பேஜ் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப நான் சொல்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிக் எடுத்துகிட்டு நீங்கள் டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகாது. ஓகேங்களா? டேஷ்போர்டு வந்து இந்த சைடில் உங்களுக்கு காட்டாது. ஓகேங்களா? அதனால் இப்போ வந்து பாருங்கள் டேஷ்போர்டு டிஸ்டர்ப் சைடு மாற்ற டேஷ்போர்டு வந்து காட்டும். கண்டினியூ கொடுத்துங்கன்னா இந்த டேஷ்போர்டு வந்து காட்டுதுங்களா. இங்கே பாருங்கள் டேஷ்போர்டுன்னு வந்து கண்டிப்பாக காட்டுது பாருங்கள். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கான ஆல் டிக்கெட் பார்த்திங்கன்னா டவுன்லோட் இவர் ஆல் டிக்கெட் ரைட் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வியூ பண்ண காட்டும். வியூ பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம் வந்து எங்கே போட்டிருக்காங்க, எங்கள் சென்ட்ரு எங்கே, இதெல்லாமே டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான முறையில் கொடுத்துருக்காங்க. நன்றி.